இந்த ஒரு பெண் குயின் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக வந்து மலை மேலே ஏறி போகிறது பெரிய வைரலாக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ விஜய் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் யாரும் சேரலை. ஜெயலலிதா வந்து பெரிய ஆட்டமாக ஆடி அது என்னன்னு நினைக்கிறதுக்குள்ளே எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க உட்காந்து. நல்ல வேலையாக விஜய்க்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்காமல் ஆரம்பத்திலே வந்து ஆளாளுக்கு தட்டுறாங்க. நல்ல பட்டையை தீட்டிங்க உன்னை நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு பயங்கரமாக அவரை வந்து ரெடி பண்ணுறாங்க. நாலாபுரத்திலும் வர்ற எதிர்ப்புகள் தான் அவரை வந்து உருவாக்க போகுது. இப்போ பெண்குயின் தனியாக போனால் என்ன, பெண்குயின் தானே, அதற்கான மரியாதை எப்பவுமே இருக்குது. நம்ம எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கூட்டணி வந்தால் சந்தோஷம், வரலன்னா அதை விட பெரிய சந்தோஷம். விஜய்க்கு ரொம்ப கனெக்டான சின்னம் சொல்லிட்டு விஜய் அவர்களே சொல்கிறாரு, இயற்கையும் கடவுளும் தான் இந்த சின்னத்தை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. விசில் தானங்க அவர் வளர்த்து கொண்டு வந்துச்சு. விசில் அடித்தா குஞ்சுகள் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு கடந்து போனால் கூட அது ஒரு ஆத்மார்த்தமான அன்பின் வெளிப்பாடு தானே. நீங்கள் எல்லாருக்குமே விசில் அடிச்சிடுறீங்க. கண்டிப்பாக போய் திரிபுதிரியான ஒரு விசில் அடித்து அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் பொழுது அது போன்ற இன்னொரு வடிவத்தில் நமக்கு ஒரு சின்னமே கிடைக்குது அப்படின்னா அப்போ விசிலை எல்லாரும் வந்து ஒரு சின்னமாக நினைச்சா கூட ஒரு கடவுளாக கூட நினைப்பதற்கு வாய்ப்பு. ஆனால் கரெக்டாக அவங்க சொன்ன ஒரு மணி நேரத்தில் உலக அளவில் ட்ரெண்டிங்கில் கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அதுதாங்க விஜயினுடைய அந்த அந்த காந்தம். அதுதாங்க விஜயினுடைய ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அது இன்றைக்கி வந்து அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க. கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது இல்லாமல் விஜய் அவருடைய சின்னம்ங்கும்போது கடைகோடி கிராமத்தில் தண்ணி பிடிக்கிற பெண்மணி கூட பேசிடுவாங்க. விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் வந்து திரும்ப மேடையில் பேச போகிறாரு அப்படிங்கிறது. இப்போ நாளைக்கு பேசும்பொழுது அது சொல்லத்தான் போகிறாரு. அவர் ஒரு புறம் இந்த ஊடகங்களுக்கும் ஒரு பதிலை சொல்லுவார், இன்னொரு புறம் ஜனநாயகம் தொடர்பான விஷயங்களை கட்டாயமாக பேசுவார். பேசாமல் கடந்து போகவே மாட்டார். நான் நம்புகிறேன். இவ்வளவு வாக்குறுதிகளை அவங்க அள்ளி வீசுகிறாங்கன்னா ஒரே காரணம் விஜய் தான். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் கொடுக்கப்பட்ட 3000 ரூபாயை விஜயின் புண்ணியத்தில் கொடுக்கப்பட்டது. அவங்க நியாயமாக விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு ஆந்திரா நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. சார், இப்போது இந்த ஒரு பெண் குயின் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக வந்து மலை மேலே ஏறி போகிறது பெரிய வைரலாக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ விஜய் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கூட்டணியும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் யாரும் சேரலை. ஜனநாயகன் பிரச்சனையுமே தனியாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல. விஜய் போக்கு எப்படி இருக்க போகுது? யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு விஜய் கிடைச்சிருக்கிறதா நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி துவங்கும் போது அவருக்கு வருகிற எதிர்ப்புகள் எல்லாமே அவருடைய அனுபவங்களை இன்னும் பட்டை திட்டம். இப்போ வர்றாரு, திடீர்னு ஜெயிச்சு வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படியே வந்து பார்க்குற இடமெல்லாம் ஒரு பெரிய மரியாதை படாடோபம் அப்படிலாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு சர்க்கிள் வரும்பொழுது ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறோம்னே புரியாது. அப்படி தான் 91-96 ஜெயலலிதா வந்து பெரிய ஆட்டமாக ஆடி அது என்னன்னு நினைக்கிறதுக்குள்ளே எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க உட்காந்து. நல்ல வேலையாக விஜய்க்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்காமல் ஆரம்பத்திலே வந்து ஆளாளுக்கு தட்டுறாங்க. நல்ல பட்டையை தீட்டிங்க உன்னை நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு பயங்கரமாக அவரை வந்து ரெடி பண்ணுறாங்க. நாலாபுரத்திலும் வர்ற எதிர்ப்புகள் தான் அவரை வந்து உருவாக்க போகுது. இப்போ விஜய் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம், ரொம்ப மென்மையான ஒரு மனிதர், ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார். ஒரு கேள்வி கேட்டாலே ஒரு இல்லை இப்படி பதில் சொல்கிற ஒரு நபர் அவர். இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ மெல்ல மெல்ல அவரை இந்த சமூகம் வளர்த்து கொண்டு வருது. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ பெண்குயின் தனியாக போனால் என்ன, பெண்குயின் தானே, அதற்கான மரியாதை எப்போவுமே இருக்குல்ல. இன்னொன்று வந்து இப்போ அவருக்கு நம்ம எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கூட்டணி வந்தால் சந்தோஷம், வரலன்னா அதை விட பெரிய சந்தோஷம். அதுக்காக அவங்க ஒன்றும் பெருசாக மெனக்கடலையே. இப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கி பல தலைவர்கள் பல கட்சியில் போய் சேர்ந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் திமுகவிலையும் கொஞ்சம் பேர் அதிமுகவிலையும் சேர்றாங்க. அவங்க முதல்ல அப்ளிகேஷன் போட்டதே தாவேக்காவுக்கு தானேங்க. இவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. இவங்க வந்து விஜயோட அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் திமுகவிலையும் அதிமுகவிலையும் போய் சேர்றாங்க. ஒருவேளை அன்னைக்கே விஜய் இதெல்லாம் கதவுகளை திறந்து வச்சுருந்தாருன்னு வைங்களேன், இவ்வளோ பேரும் அங்கே தானே இருந்திருப்பாங்க இந்நேரம். அப்போ இவரை பிடிக்காமல் யாரும் வெளில போகல, இவராக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு போங்கன்ட்டு, அவ்வளோதான்.
இப்போ தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னம் ஒதுக்குனதுக்கு அப்புறமா செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேசிட்டு இருக்காரு. பின்னாடி விசில் சத்தம் பறக்குது பயங்கரமா. இப்போ விசில் சத்தம் காதை கிழிக்குதா இல்ல வந்து 2026 தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்குதா? இல்லைங்க, விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை வச்சிருக்கிறார். 1 கோடிக்கு மேலே ஒரு பின்னால் இளைஞர்கள் நிற்கிறாங்க. இப்போ இந்த இளைஞர் கூட்டத்தில் ஒரு 30% அப்படி இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா சினிமா கவர்ச்சியால் வந்த கூட்டம். ஒரு 70% வந்து எது நியாயம் எது சரின்னு நினைக்கிற கூட்டமாக இருக்குது. இப்போ இந்த 30% கூட்டத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஆர்வக்கோளாறான கூட்டம் தான். அதுதான் இந்த மாதிரி விசில்களை அடித்து அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அது வந்து கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஓகே. இப்போ இன்றைக்கி விசில் நமக்கு கிடச்சிடுச்சுங்கிற உற்சாகத்தில் போகிற இடங்கள் எல்லாம் அந்த விசில் அடிக்கிறாங்க. இப்போ பல இடங்களில் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆயிருக்கு. ஏன்னா கும்பலாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, விசில் ஊதுறாங்க, அது அவங்களுக்கு சிரமமாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து ஒரு 2 நாளைக்கு இந்த விசிலை கையில் வச்சுட்டு கச்சாமச்சான்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களே பக்குவமாகி நம்ம எங்கே அந்த விசில் அடிக்கணுமோ அங்கே மட்டும் அடிச்சு போகணும் ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதனால் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இவர்களால் நாட்டுக்கே பெரிய கேடு, எலிக்கு மருந்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு வைக்கணுங்கிற அளவுக்கு பொது இடங்களில் ஒரு அதிருப்தி வருது. அது சோஷியல் மீடியாவில் பல பேர் வன்மமாகவே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த உற்சாகங்கிறது ஒரு 2 நாள் இருக்கும். நமக்கு இந்த சின்னம் வந்துருச்சேங்கிற சந்தோஷத்தில் செய்கிற செயல்தான். இன்னொன்று, நீங்கள் விசில் வந்து தேர்தலில் ஒரு பெரிய இதை கொடுக்குமான்னு கேட்குறீங்க. கட்டாயமாக கொடுக்கும். ஏன்னா இது போன்ற எளிமையான சின்னங்கள் வந்து மனதில் பதிகிற சின்னம். இப்போ இந்த சின்னத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது பெரிய கஷ்டமே கிடையாது. நான் தொடர்ந்து சொல்கிறேன், ஒரு சின்னம்ங்கிறது அவன் கையால் எழுதுகிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு கலைமகள் கையில் வீணையை வச்சுக்கிட்டு ஒரு சின்னம் இருக்குதுன்னு வைங்களேன், கஷ்டம். அவன் வீணையும் வரைய முடியாது, கலைமகளையும் வரைய முடியாது. ஸோ அந்த மாதிரி பல பசுங்கன்றலாம் நான் பார்த்துருக்கேன். நான் காங்கிரஸ், அதாவது சின்ன பிள்ளையில் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து பசுங்கன்றும் சின்னத்தில் நின்றுச்சு. பல சுவர்களில் படத்தை வரைஞ்சிருப்பாங்க. அது பயங்கரமாக இருக்கும். பசுவாகவும் தெரியாது, கன்றுவாகவும் தெரியாது, அது வேறொன்றாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் வந்து கஷ்டத்தை கொடுக்காம தேர்தல் ஆணையம் ரொம்ப எளிமையாக ஒரு விசிலை கொடுத்து சரக்குன்னு ஒரு 4 கோடு போட்டால் ஒரு விசில் வர்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வகையில் வரையவும் சௌரியம், இன்னொரு வகையில் மக்கள்கிட்ட வந்து ஊதி காட்டுறதுக்கும் சௌரியமாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஒரு நல்ல சின்னம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரைட்டாக இருக்குது. விஜய்க்கு ரொம்ப கனெக்டான சின்னம் சொல்லிட்டு விஜய் அவர்களே சொல்கிறாரு. இயற்கையும் கடவுளும் தான் இந்த சின்னத்தை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அவர் ஏன் இந்த அளவுக்கு கனெக்டாக பார்க்குறாரு விசில் அப்படிங்கிற சின்னத்தை? விசில் தானங்க அவர் வளர்த்து கொண்டு வந்துச்சு. விசில் அடித்தான் குஞ்சுகள் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு கடந்து போனால் கூட அது ஒரு ஆத்மார்த்தமான அன்பின் வெளிப்பாடு தானே. நீங்கள் எல்லாருக்குமா விசில் அடிச்சிடுறீங்க? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஒரு எம்ஜிஆரை பார்த்தா அடிப்போம். அதாவது அரசியல் கூட்டங்களில் அதை அணுகுவதுங்கிறது வேறு. ஆனால் திரைப்படங்களுக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கை வாய்க்கு போயிடும். போய் அதிரி புதிரியான ஒரு விசில் அடித்து அப்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் பொழுது அது போன்ற இன்னொரு வடிவத்தில் நமக்கு ஒரு சின்னமே கிடைக்கிது அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம்லாம் நினச்சி பார்ப்பார்ல, இப்படி இவங்களால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம், அதே கூட்டம் தான் நம்ம இன்னொரு அடுத்தபடிக்கு கொண்டு போக போகுது. அப்போ விசிலை எல்லாரும் வந்து ஒரு சின்னமாக நினச்சா கூட ஒரு கடவுளாக கூட நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போலாம் வாக்குறுதிகள், அடுத்த கூட்டணி, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் போயிட்டுருக்காங்க மற்ற கட்சிகள். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு சைலண்ட் மோட்லேயே தான் இருக்கார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு அவருக்கான அந்த செயல் வீரர்கள் பொதுக்கூட்டம் நடக்குது. இதை தாண்டி விஜய் அவர்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இது எல்லாருமே விஜயை தாங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, சில தலைவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன விஜய் வாயவே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. விஜய் கொடுக்குற கட்டளையை மேற்கொண்டு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எல்லா தகவல்களையும் விஜய்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, விஜய் அவங்கள்ட்ட தகவல்கள் சொல்லுவார். அது அவங்களுக்குள்ள அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது. அப்போ இப்போ பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இருக்காமல் இருக்காது, கட்டாயமாக பல இடங்களில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிற ஆலோசனையில் இருப்பாங்க. எல்லாமே விஜய் வந்து அவங்களுக்குள்ள அந்த தகவல்கள் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் விஜய் முன்னாடி நின்று பேசணும்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பட் அவர் ஹைட் ஆகிட்டார், யார்கிட்டையும் எந்த கான்டாக்டுமே இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுமோ அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு தானே இருக்கார். இல்லைன்னா எப்படி காங்கிரஸ் வந்து டெல்லியில் இங்கே இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு உட்காந்து ஒரு மீட்டிங் நடத்தும்? இப்போ விஜய் சம்மதம் இல்லாமலோ அல்லது விஜய் பேசாமலோ அல்லது அவங்க விஜய்கிட்ட பேசாமலோ அது நடந்துருமா? பேசி நாங்கள் தலைமை அறிவிக்கும்ப்பா, நீங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருங்க, நீங்கள் ஒன்றும் ஆளாளுக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்கல்ல. அப்போ விஜய் பேசாமல் செங்கோட்டையன் பேசியா ராகுல் சொல்ல போகிறாரு? ஓகே. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு.
நம்ம அது வெளிப்படையாக பண்ணணும்னு நினைக்கிறோம், அவர் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு, அவ்வளோ. ஓகே, ஒருவேளை தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னா இப்போ எல்லாருமே சொன்னது அதிமுக கூட போயிடுவாரு, அட்லீஸ்ட் வந்து காங்கிரஸ் கூடயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்குமே அவங்க விசில் அடிச்சான் குஞ்சுன்ற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா ஒருவேளை காங்கிரஸ் ரெண்டாக இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி விசில் அடிச்சான் குஞ்சுன்ற மாதிரி அது பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ காங்கிரஸும் ஒருவேளை வரல அப்படின்னா விஜய் தனிச்சு போட்டுக்கிட்டால் அவருக்கான வாய்ப்பு இருக்குமா? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது, நம்ம வாக்கு சதவீதம் எத்தனைங்கிறத அவர் ஏற்கனவே சர்வே எடுத்து வச்சுருக்காரு. இந்த சர்வே வந்து ஒவ்வொரு முறையும் இறங்குதான்னா இறங்கல, ஏறிக்கிட்டே இருக்குது. அவர் மீது 1000 குற்றச்சாட்டுகள் இங்கே வைக்கப்பட்டாலும் ஒரு 41 பேர் கொலைக்கு அவர் தான் காரணம்னு இங்கே எல்லாரும் எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ந்து சொன்னால் கூட மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு அப்படியே இருக்குது, அது ஏறிக்கிட்டு இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. அந்த சர்வேக்களும் அதை தான் சொல்லுது, அவர் ரகசியமாக எடுத்த சர்வேக்கள். அப்போ இவங்க வந்தாங்கன்னா லாபம் அவங்களுக்கு தான் அவர் நினைக்கிறாரு. வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே தனியாக இதை எதிர்கொள்ளும். நமக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து ஒரு நெருக்கடியான தேர்தல். ஒரு 6-7% தான் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போகுது. அப்போ அந்த 6-7% விட அதிகமாக வாக்கு வங்கி வச்சுருக்கிற இவர் தான் மையப்புள்ளியாக இருக்க போகிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வரட்டும், யாரோ ஒருத்தர் இறங்கு முகத்தில் இருக்கும்போது நம்ம கை கொடுத்து நம்ம வந்து உட்காருவோங்கிற ஒரு கால்குலேஷனாக கூட இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது ஒரு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ வந்தால் நம்மளை தூக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்கிற ஒரு கணக்கில் தான் அவர் இருக்கார். வெயிட் பண்ணி பார்ப்போம், மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கங்கிறது யாருக்கு தெரியும். ஓகே, இப்போ வரலாற்றில் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்சி ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் சொன்ன சுவரில் வந்து வரைகிறது, மக்கள் மத்தியில் அதை பற்றி பேசுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கரெக்டாக அவங்க சொன்ன 1 மணி நேரத்தில் உலக அளவில் ட்ரெண்டிங்கில் கொண்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம், இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதாங்க விஜயினுடைய அந்த அந்த காந்தம், அதுதாங்க. விஜயினுடைய ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அது இன்றைக்கி வந்து அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பல கோடிகளை இறைச்சி தான் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஐடி விங்கு வச்சுருக்கு. ஆனால் தன்னார்வத்தோடு வந்த ஒரு பெரும் கூட்டம் அங்கே உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சம் இல்லைங்கிற அளவுக்கு இந்த போர் வந்து சோசியல் மீடியாவில் நடக்குது. அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க, கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது இல்லாமல் விஜய் அவருடைய சின்னம்ங்கும்போது கடைகோடி கிராமத்தில் தண்ணி பிடிக்கிற பெண்மணி கூட பேசிடுவாங்க அதை பற்றி. அதனால் அது வந்து நீங்கள் பெருசாக கொண்டு போய் நம்ம அது மெனக்கணுங்கிற அவசியமே இல்லை, அது விஜய்க்கும் தெரியும். அதனால் ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஜனவரி 27 திரும்பவும் வந்துட்டு நீதிமன்றத்தில் விசாரணை வரப்போகுது, ஜனநாயகம் படம் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷத்தோடு சேர்த்து தீர்ப்பு வந்து விஜய்க்கு சாதகமாக வந்தால் அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் வரணும், வருதான்னு நமக்கு தெரியாது. வர்றது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஏன்னா விஜயை ஒழிப்பதாக நினச்சிக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியை ஒழிச்சிடக்கூடாதுங்கிறது தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது. இங்கே தொழில் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாரும் அவரவர் கருத்தை படங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா யாராலையும் படம் எடுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தில் இப்படி ஒரு கருத்தை விஜய் சொல்கிறாரு, அந்த இயக்குனர் சொல்கிறாரு. இன்னொன்று இந்த பகவந்த் கேசரிங்கிற படத்துக்கு தேசிய விருதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு படத்தை ஏதோ ஒரு காரணத்தால் முடக்கும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரியில் நம்பிக்கையோடு தொழில் செய்ய வருகிற பல பேர் அது காலி பண்ணிடும். நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒரு 500 கோடி 600 கோடி எடுத்துகிட்டு இங்கே எப்படி வருவார்? தமிழ் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து நடிகர்களை பிடிக்க மாட்டேங்குது. இங்கே இருக்கிற அரசியல் அமைப்புகளுக்கு நடிகர்கள்னாலே ஆக மாட்டேங்குது. நாம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கணும்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், ஒரு இண்டஸ்ட்ரியே நாசமாக போயிடும். அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும்னா அரசியலை தாண்டி இந்த படம் வந்துடணும். ஒரு அரசியல் காரணத்துக்காக இந்த படத்துக்கு நீங்கள் நெருக்கடி கொடுத்து முடக்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். 27ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க மேல்முறையீடு பண்ணாமல் இருந்தால் அதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ செய்வர்கள் பொதுக்கூட்டம் விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு இப்போதான் வந்து திரும்ப மேடையில் பேச போறாரு அப்படிங்கிறது, ஜனநாயக இஷ்யூ பற்றியோ இல்லை அதுக்கு முன்னாடி சிபிஐ வழக்கை பற்றியோ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாதான் மக்கள் மத்தியில் அது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறும். அதை பற்றி விஜய் பேசுவாருன்னு கட்டாயமாக பேசுவாருங்க. இங்கே விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் பார்த்துட்டு இருப்பார்ல. என்னையாது ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அங்கே வந்து பெருசாக நம்மளை வந்து நெருக்கடி கொடுக்கல, ஒரு 100 கேள்விகளை கொடுத்து கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இங்கே இவங்க வந்து நம்மளை பற்றி இப்படி தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பார்ல. இப்போ ஒவ்வொரு முறையும் அப்படி தானே அவர் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ நாளைக்கு பேசும்பொழுது அது சொல்லத்தான் போகிறாரு அவர். ஒரு புறம்
இந்த ஊடகங்களுக்கும் ஒரு பதிலை சொல்லுவார். இன்னொரு புறம் ஜனநாயகம் தொடர்பான விஷயங்களை கட்டாயமாக பேசுவார். பேசாமல் கடந்து போகவே மாட்டார். நான் நம்புகிறேன் அது. ஓகே. இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு வந்துட்டு டார்ச் லைட் திரும்ப கொடுத்துருக்காங்க. நிறைய மீம்ஸும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் டார்ச் லைட் கொடுத்து அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய ஒரு செயற்குழு கூட்டம் கூட நடந்துச்சு அவர் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பார்க்குறீங்க விஜய் அரசியல், கமல் அரசியல்? ரெண்டுத்தையும் ஒப்பிடுவதே தவறுன்னு பார்க்குறேன். ஓகே. ஏன்னா கமல் வந்து எப்போ திமுகவோட கூட்டணி வச்சாரோ அப்போவே வந்து அவர் மீது இருந்த மரியாதையை மக்கள் இழந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற கொஞ்சம் பேரை அவர் வந்து தன்னோடு தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. மீண்டும் அந்த சின்னம் கிடைச்சதில் இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வெற்றி கிடைச்சிட போகிறதில்ல. அவங்க திமுகவினுடைய ஆதரவோடு தான் நிற்கிறாங்க. திமுக கை கொடுப்பதால் மட்டுமே ஜெயிக்க போகிறாங்க. இந்த டார்ச் லைட் சின்னம் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தனிப்பட்ட முறையில் உதவ போகிறதில்ல இல்லையா? திமுககாரங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சின்னம் குறித்து அவர் சந்தோஷப்படுறதுல ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த கூட்டம் நடத்துகிறாருல, இது வந்து பலரும் கேலியாக பேசுகிறாங்க. ஏங்க கட்சியே இல்லை அப்புறம் என்னங்க உங்களுக்கு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி நடத்த முடியாது. ஒரு லெட்டர் பேர்டு கட்சியாக இருந்தால் கூட அதற்குன்னு செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழுன்னு நிறைய பைலாப்படி நிறைய நீங்கள் பண்ணியாக வேண்டியதாக இருக்குது. இல்லைனா இந்த கட்சியை வந்து இல்லாமல் போயிடும். தேர்தல் ஆணையம் வந்து இந்த கட்சியாகவே அங்கீகரிக்காது. அப்போ இதையெல்லாம் இவங்க ரெடி பண்ணி கையெழுத்துக்களை வாங்கி முறையாக அனுப்ப வேண்டிய வேலைகள் இருக்குது. ஸோ அதற்காக கூட இந்த கூட்டம் கூடுச்சுன்னு வச்சுங்களேன். ஓகே. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க விசில் சின்னத்தை நிறைய பேர் வந்துட்டு ட்ராலாகவும் பார்க்குறாங்க, விசில் அடிச்சாங்க கொஞ்சம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கா வரலையா? ஏன்னா நிறைய பேர் பேசுகிறத நான் பார்த்தேன். எப்போவுமே விஜய்க்கு ஆப்போசிட்டாக பேசுனோட வீடியோஸ் பார்க்கும்போது முன்னாடியை விட இப்போ இந்த விசில் சின்னம் கொடுத்ததுனால மேபி அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் தான் அப்படின்றதையும் சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பயம் இருக்குமா? கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும் இல்லைங்க. திடீர்னு ஒரு வருவாருன்னு யாருமே நினைக்கலையே. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. விஜய் எல்லாம் வரமாட்டாருங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டார் அவர். அது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. சரி வந்தாருன்னா அப்படி ஓரமாக விளையாண்டுட்டு போயிடுவாருன்னு தான் நினச்சாங்க. இன்னொருவர் சினிமாவிலேருந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சுன்னெலாம் சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவங்களே விஜய்க்கு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போய் தான் இருக்காங்க. அது அரசியல் கட்சிகள் வெளியில் வந்து காமிச்சிக்காமல் இருக்காங்களே தவிர, ஆனால் உள்ளுக்குள் அவ்வளவு மிரட்சி அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா கூட நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி சார் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது சார்? கடன் இருக்குது. ஆனால் இவங்க கொடுக்குற சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி. அல்லது செய்யாமல் கூட விட்டுடலாம். தேர்தல் வாக்குறுதியில் எல்லோரும் நான் உட்காந்து ஒன்று ஒன்றாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எது முடியுதோ அதை பண்ணிவிடுவாங்க. அது அடுத்த தேர்தலில் மிச்சம் கொஞ்சம் வச்சுட்டு தான் வர்ற எலெக்ஷனில் பண்ணிடுவோம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இவ்வளவு வாக்குறுதிகளை அவங்க அள்ளி வீசுகிறாங்கன்னா ஒரே காரணம் விஜய் தான். ஓகே. ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் கொடுக்கப்பட்ட 3000 ரூபாயை விஜயின் புண்ணியத்தில் கொடுக்கப்பட்டது. அவங்க நியாயமாக விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே. ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே விஜய் என்னென்ன பண்ணிட முடியும்? இப்போ வாக்குறுதிகள் நீ சொன்ன மாதிரி 2 கட்சிகளும் பயங்கரமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் வாக்குறுதியை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. இலவசமாக கொடுப்பாரா இல்லை அதில் வேறு ஏதாவது கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி. விவசாயிகள், நெசவாளர்கள் எல்லாரையும் வந்து அழைச்சி பேசுறது எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அதையும் நம்ம சரியாக இது பண்ணணும். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும். இப்போ விஜய் இல்லாமல் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா அவங்கெல்லாம் போகிற பிளானும் இருக்குது. ஆனால் அந்த 2 மாதத்துக்குள்ளே சரியாக பிளான் பண்ணணும். பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். எல்லாருமே கரூர் சம்பவம் வந்து ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி சமாளிக்க போகிறாங்க? ஒரு கால்குலேஷன் இல்லாமலாம் நகர முடியும். அவங்களுக்கும் சில கால்குலேஷன்ஸ் இருக்கும். இன்னொன்று இப்போ இலவசங்களுக்கு விஜய் எதிரிங்கிற மாதிரி ஒரு புரபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு மாறாக அவங்க சொல்கிறதுக்கு எதிராக ஒரு தேர்தல் அறிக்கையை இவங்க உருவாக்கணும். அதில் வந்து இவங்க என்னெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லணும். சொன்னதை முதல்ல நிறைவேற்றணும். அது ஒன்று இருக்குது. ஓகே. இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது நம்ம ஏதோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக சொன்னோன்னு இல்லாமல் உள்ளபடியே நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கணும். ஏன் நான் அதை அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடு பைக்குன்னெலாம் சொன்னார் அவர். ஸோ அதெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்கவே முடியாது. நீங்கள் என்ன தலைகீழனாலும் இந்தியாவுக்கே பிரதமரானால் கூட உங்களால் அது பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது மாதிரி வெற்றி வாக்குறுதிகளை கொடுக்காமல் நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை வந்து முறையாக அனலைஸ் பண்ணி எதை சொன்னால் மக்கள் வந்து அதை அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்லாம் பிளான் பண்ணி அவர் பண்ணணும். ஏன்னா கலைஞர் வந்து கலர் டிவி கொடுத்தாரு பாருங்க, அது மிகப்பெரிய திட்டம். அது யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை வீட்டில் கலர் டிவி அப்போ தான் வந்து. ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து பக்கத்து வீட்டில் போய் பார்க்குற வழக்கம் இருந்துச்சு. அல்லது ஊர்லேயே வந்து ஒரு டிவி 2 டிவி இருக்கும். ஸோ அப்படி இருந்த காலத்தை கலைஞர் வந்து மாற்றினார். அது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறிச்சு.
இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து ஊரில் தெரு சண்டைகள் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு டிவி ஒரு காரணமாக இருக்குது. சாயங்காலம் 6 மணி ஆனால் டிவி முன்னாடி உட்காந்துடுறாங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் சீரியல் ஓடுது. ஓரளவுக்கு அரசியலும் அவங்களுக்கு புரியறதுக்கு காரணம் என்னென்னா இந்த விவாதங்கள் இப்போ இதில் வந்து சேனல்களில் வர்றது. ஆக மொத்தம் அவங்களுக்கு ஒரு புறம் அறிவை ஊட்டினதும் சரி, தெரு சண்டைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்ட வகையிலும் சரி, இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் மிகப்பெரிய வேலையை பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது மாதிரி ஒரு திட்டமாக அவர் கொண்டு வந்தாருன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். பட் அவருக்கு யார் என்ன அந்த திட்டங்களை வரையறுத்து கொடுக்குறவங்க யாருன்னெலாம் நமக்கு தெரியல. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.